அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 6/2/2024, ஏகாதசி திதி மாலை 4:07 வரை. அதன் பிறகு துவாதசி திதி, சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் காலை 7:35 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம், மந்த யோகம் காலை 7:35 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? விவாதங்களில் கலந்து கொள்ள, மருந்து தயாரிக்க, புத்தகங்கள் வெளியிட, மூலிகை பறிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, புதைக்கும் எதையும் உரமாக்கும் மண், விதைக்கும் விதையை மட்டும் மரமாக்குவது மிகப்பெரிய அதிசயம். ஆமாங்க, நீங்களும் மண்ணை போல பல அதிசயங்கள் செய்யக்கூடியவர்கள் தாங்க. யார் நம்மக்கிட்ட எப்படி பழகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த திறமைக்கு மதிப்பளித்து அவர்களை கைதூக்கி விடக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், செலவுகள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கடந்த சில நாட்களாக சில காரியங்கள்லாம் தடங்கலாகி போய் நின்றுச்சிங்க. இது இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போனதெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. கேட்ட இடத்திலிருந்தும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கரடுமுரடான விவாதங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் பழிவாங்கப்படுற மாதிரியே இருந்தது, அந்த பரிதாப நிலை மாறி இன்னைக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பீங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொறுப்பாக இருக்காங்க. அதனால் நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கலாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் சோர்வு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, துணியும் வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்த பிறகு வாழ்க்கை வழிகாட்டும். ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது அப்படி தாங்க. நாம் எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவும் சரி வராதுங்க. ஆனால் இன்னைக்கு கண்ணு முன்னால் நாம் எந்த கடமைகளை செய்யணுமோ அந்த கடமைகளை சரிவர செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு வாழ்க்கை அடுத்தடுத்து வழிகாட்டி கொண்டே போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் நிகழ்காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி வாகை சூட
விடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் தர வேண்டாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களுக்கு உதவி செய்தாலும் வருந்தித்தான் ஆக வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க தப்பான எண்ணங்கள், தப்பான குறிக்கோள்கள் உடையவங்க கிட்ட நீங்கள் அதிகம் பழக மாட்டீங்க. அப்படியே பழகினாலும் கூட அவங்க ஏதாவது தவறான செயலுக்கு உதவி கேட்டால் அதை தவிர்த்துருவீங்க. அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த செவ்வாய் 8வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலைச்சல் இருக்கும். வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் அதில் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் செலவுகளும் கூடிக்கொண்டே போகும். அதனால் சகோதரங்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள், மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகி சக ஊழியர்களும் இன்றைய தினத்தில் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. நானே பரபரப்பாக சுற்றின்னு இருக்கேன், என்னையே என்னால் பார்த்துக்க முடியல, நான் எங்கள் பிள்ளையை பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெருமை பேசி கொண்டிருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் பொழுது எவர் ஒருவரின் வார்த்தை உன்னை சமாதானப்படுத்துகிறதோ, உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் தருகிறதோ அவரின் வார்த்தையே தெய்வ வாக்காகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கண்கலங்கி நிற்கும் பொழுது கை கொடுத்து தூக்கி விடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடிமனதிலும் இதயத்திலும் வைத்து நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக கொஞ்சம் நீங்கள் சோர்வாக இருந்தீங்க, கோபப்பட்டீங்க, எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்குது, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நம்மளை ஏன் கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு கண்கலங்கி போய் நின்றீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாமே விலகும், கலக்கங்கள் எல்லாமே தீரும், எதிர்பார்த்த தொகையும் உங்கள் கைக்கு வரும், வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீரும், பங்குதாரர்களோ இருந்து வந்த வேலையாட்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன பணிப்போர் எல்லாமே சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசின அதிகாரி இன்னைக்கு உங்களை தூக்கி வச்சு பேசுவார். அது காரணம் உங்களுடைய கடின உழைப்பும் சகிப்புத்தன்மையும் தாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த விவாதங்கள் எல்லாமே இன்னைக்கு சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார எல்லா வகையிலுமே அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வருந்தி அழும்பொழுது வராத தெய்வமும் தேம்பி அழும்பொழுது வந்து உதவாத அன்பும் கிடைக்காமல் போனால் அது கல்லுக்கு சமமாகும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டப்படுற நேரத்தில், கஷ்டப்பட்ட காலத்தில் யார் உதவுறாங்களோ அவங்கள கடவுளை போல நினைத்து காலமெல்லாம் கண்ணுக்குள் வைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட உங்களுடைய யோகாதிபதி செவ்வாயும் சேர்ந்துட்டாரு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் கொஞ்சம் கருத்து மோதல்லாம் வரும். அதை கொஞ்சம் கண்டு காணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீகத்தில் இடம் வாங்குவீங்க. வாங்கின இடத்துலையும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ரகசியத்தையும் சொல்லி வைக்காதீங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பித்து போட்டிகளிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும். குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியையும் தரக்கூடியதாக இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று எல்லா வகையிலும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் சோர்வு இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தெளிவும் தைரியமும் தனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை. இப்படி நினச்சி குழம்பின்னு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்க ஒரு வேலைன்னு கூப்பிட்டா ஓடி போய் அதெல்லாம் செய்து கொடுத்துட்டு வரீங்க. வீட்டம்மா கூப்பிட்டு அப்படியே வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நிலையை போக்கிக் கொண்டு தன்னிலைக்கு ஏதேனும் தவறுதல்கள் நடந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய
தரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, நெருப்பு கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பழசெல்லாம் இப்போ வெளியில் ஆரம்பிக்கும். எப்போவோ விழுந்தது இப்போ கை காலெலாம் வலிக்க ஆரம்பிக்கும். எப்போவோ எதையோ நைட்டில் சாப்பிட்டது இப்போ கொஞ்சம் வயிற்ற வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் பழசெல்லாம் இப்போ கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நோய்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன எப்போ பார்த்தாலும் உடம்பு போட்டு பாடாப்படுத்துது, என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எதுக்கு நமக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் அலுப்பு சலிப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அவஸ்தைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருவருக்கு உதவுவதன் மூலமாக இந்த உலகை ஒட்டுமொத்தமாக உன்னால் மாற்றிவிட முடியாது. ஆனால் அந்த ஒருவருடைய உலகத்தை உன்னால் மாற்றிவிட முடியும். அதனால தாங்க சின்ன சின்னதாக தர்மம் செய்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு ஏதாவது நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரேடியாக நம்மால் கொடுக்க முடியலன்னாலும் ஓரளவாவது நாம் கொடுக்கணுங்கிற தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் கிடைக்குமா, கொடுப்பாங்களா நமக்கெல்லாம் அப்படிங்கிற குழப்பம் நீங்கி கேட்டு பார்த்துடலாம், கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பெரிய இடத்துல சில உதவிகள் கேட்பீங்க, கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் முடங்கி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் கையில் ஒன்றும் பணம் இல்லை, நம்மளால் கட்டி முடிக்க முடியுமான்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்தாச்சு, பெண் வீட்டுக்காரங்களும் கையை விரிச்சிட்டாங்க. பையன் கல்யாணத்தை தனியாக நின்று நம்மால் செய்ய முடியுமா, பண உதவி கிடைக்குமா, இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய விழாவாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சித்திரை போல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகரித்தாலும் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அடுத்தவர்கள் நிலையை அடைய முயற்சி செய்யாதீர்கள். இதெல்லாம் உங்களுடைய தத்துவங்க. மற்றவங்கள பார்த்து நாமும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் யோசிக்க மாட்டீங்க. நம்முடைய உடம்பை பற்றி நமக்கு தெரியும், நம்ம மனசை பற்றி நமக்கு தெரியும், நம்முடைய உழைப்பு பற்றி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி நம்மால் இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி நம்மால்
ஆக முடியலையே அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தானுண்டு தன் வேலை உண்டு, தனக்குன்னு உள்ளது எங்கேயும் போகாதுங்கிற தரமான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாகவே கோபப்பட்டீங்க, செலவுகளும் அதிகமாயிட்டே தான் இருந்தது. இன்றைய தினத்தில் கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் காலை 7:35 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாவீங்க. சிடுசிடுன்னு இருந்த முகம் இன்னைக்கு சிரிச்ச முகமாக மாறும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இதோ வருது அதோ கிடைக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை இன்றைய தினம் ஏமாற்றம் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு நீங்கள் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால, சுக்கிரனோட சேர இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அதிகாரிகளுடைய மனசிலையும் இடம் பிடிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விலகிச் செல்பவர்கள் புத்திசாலிகள், விளக்கிச் சொல்பவர்கள் தைரியசாலிகள். ஆமாங்க, சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமக்கெதற்கு வம்பு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் விலகிச் செல்வீங்க. ஆனால் பல நேரங்களில் சமூகத்திலே எந்த தவறு உங்கள் கண்ணு முன்னால் நடந்தாலும் தட்டி கேட்டு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக, அனுபவசாலிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. காலையில் 7:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. மூலம் நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் நனவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்காகவே சிலர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பழசு எதெல்லாம் நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிலர் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். யார்கிட்ட பேசக்கூடாது, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவர் திடீர்னு எதிர்த்தாப்பில் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். இந்த மாதிரி சில சம்பவங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நடக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. திடீர்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரன் சின்னதாக ஒரு சண்டையை மூட்டி பார்ப்பார். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு சின்னதாக வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அவங்கக்கிட்ட மோதல் போக்கை கைவிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சகோதர வகையில் இன்றைக்கி செலவுகள் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரீன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதிற்குள் விதைத்துக்கொள். ஆமாங்க, அதனால தாங்க மகான்கள், யோகிகள், தபசிகள்கிட்டெல்லாம் நாம் ஆசீர்வாதம் வாங்க போனோம்னா மனம் போல் வாழ்க அப்படின்னு நம்மளை வாழ்த்துறாங்க. மனசு எப்படி இருக்குதோ அதுபோல் நீ வாழ்ந்துட்டு போவ. நீ நல்லது நினைக்கிறீங்கன்னா நல்லதாக வாழலாம், நல்லவங்களாக இருக்கலாம், நல்லது நடக்கும். ஆனால் வேறு மாதிரி யோசிச்சா அது வேறு மாதிரி தான் நடக்கும். அதில் மனசை பார்த்துக்கோ, அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு மனசில் யார் மேலேயும் ஒரு வஞ்சனை இல்லாமல், ஒரு பழிவாங்கிற குணம் இல்லாமல், ஏதோ அந்த நேரத்தில் கோபத்தில் 1-2 வார்த்தை சொல்லிட்டாலும் அடுத்த நேரம் அவங்கள எங்கேயா எதிர்த்தாப்பில் பார்க்கும்பொழுது நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிற அளவுக்கு பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே சூரியன், செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, புதனும் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எதை எடுத்தாலும் எங்கே போனாலும் பிரச்சனையாகுதேன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. உங்களால் பலனடைந்த சில பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 7:30 சனி கழுவிட நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நாம் இந்த உத்தியோகத்தில் இருப்போமோ இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விவகாரத்திலையும் தலையிட வேண்டாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நடக்கும்போது காலனிக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தி கொண்டிருக்கும் கவலைகளும் உறுத்தி கொண்டே தான் இருக்கும், உதறி தள்ளாத வரை. ஆமாங்க, அதனால தாங்க கவலைன்னு சொல்லிட்டு சிலர்லாம் அப்படியே சோர்ந்து துவண்டு போய் அப்படியே படுத்துருவாங்க. நீங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. கவலைப்படுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைங்க, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள், அதே மாதிரி ஆடியோ, வீடியோ, எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதே மாதிரி விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகமாகும். பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களை எதேச்சையாக சந்தித்து சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கமே போச்சே, தூங்கியே பல வருஷம் ஆச்சே அப்படிங்கிற மாதிரியான கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எப்போ நடந்த சம்பவம் அது கோர்ட்டு கேஸுன்னு நம்மளை அலைய வைக்குது. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி இந்த நிலைமை வராதுன்னு சில நேரங்களில் சில விஷயங்களை நினைத்து பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமக்களமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நம்மை நாமே வடிவமைக்கும் போதுதான் அழகான ஓவியமாக நாம் உருவெடுக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வாழ மாட்டீங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அண்டி இருக்கவும் மாட்டீங்க. நமக்கு நாம் தான் எல்லாம் பண்ணிக்கணும், நாம் தான் நம்முடைய வேலைகளை செய்து கொள்ளணும், நாம் தான் அடுத்தது எதிர்காலம் என்னங்கிறத நாம் தான் முடிவெடுக்கணும். அடுத்தவங்க முடிவெடுத்து சொல்கிறத நாம் கேட்கக்கூடாது. நமக்கு நாமே தான் சரியாக வருவோங்கிற முடிவோடு தனக்குத்தானே தன்னுடைய திட்டங்களை தீட்டி தன்னைத்தானே வடிவமைக்கும் சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 10வது வீட்டுக்குள்ளார இருந்த செவ்வாய் 11வது வீடு லாப வீட்டுக்குள்ளார சூரியன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விற்காமல் இருந்த ஒரு இடம் நல்ல விலைக்கு விற்று அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து புதுசாக முதலீடு போட்டு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புது பிரான்ச் தொடங்கிறது, புது வேலையாட்களை நியமிக்கிறதுன்னு இன்றைய தினம் உங்களுக்கு பரபரப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கும் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிவட்டாரத்திலேயும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. 10வது வீட்டுக்குள்ளார சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல செய்தியில் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.